தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ மார்க்கண்டேய மகரிஷி இன்னும் நிறைய சரித்திரங்களை யுதிஷ்டருக்கு கூறுகின்றார். நிறைய ராட்சசர்கள் அழிக்கப்பட்டது, நிறைய சத்திரிய அரசர்கள் ராட்சசர்களை வென்ற விதம், இதை பற்றிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கார். இப்போ யுதிஷ்டர் முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க இந்த ஸ்திரீகளுடைய மகிமையை பற்றி கேட்க விரும்புகின்றேன் அப்படின்றாரு. எதுக்காக நான் இந்த போர்ஷனை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, எல்லாம் பெண்களை நம்ம அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க, பிராமணர்களுடைய மகிமையை சொல்லுங்கன்னாரு, அதுக்கப்புறம் அரசர்கள் சத்திரியர்களுடைய மகிமையை சொல்லுங்கன்னாரு, இப்போ ஸ்திரீகளுடைய மகிமையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பனா எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடம் கொடுத்து வச்சிருக்கோம் பாருங்க நம்ம. இந்த கேள்வியை கேட்டுட்டு யுதிஷ்டர் என்ன சொல்றார், இந்த மாதிரி இவ்வுலகத்தில் சூரியன், சந்திரன், வாயு, பூமி, அக்னி, தந்தை, தாய், மகிமை பொருந்திய குரு, இவர்களெல்லாம் தேவர்கள் போல காணப்படுகின்றனர். எல்லாரையுமே நான் குருவை போல எண்ணுகிறேன். அதே மாதிரி ஒருவனையே பதியாக கொண்ட ஸ்திரீகளையும் அப்படியே எண்ணுகிறேன். எப்படி சூரிய சந்திரர்கள் அவர்களுக்கு ஒப்பாக ஸ்திரீகளை வைக்கிறார் யுதிஷ்டர். கூடவே என்ன சொல்றார், மாதா பிதாக்கள் அவர்களுக்கு நாம் செய்யும் பணிவிடை, அதுக்கப்புறம் ஸ்திரீகள் கணவனுக்கு செய்யும் பணிவிடை, இதெல்லாம் செய்யவே ரொம்ப கஷ்டமான காரியங்கள் அப்படின்னு எனக்கு தோன்றுகின்றது. அந்த ஸ்திரீகளுடைய ரொம்ப கஷ்டமான இந்த தர்மத்தை விட செய்ய முடியாத காரியம் வேற எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படின்றாரு. தந்தைகளும் தாய்களும் செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸ்திரீகள் ஒருவனையே கணவனாக கொண்டிருப்பது, உண்மையை பேசுவது, கர்ப்பத்தை வயிற்றில் 10 மாத காலம் சுமப்பது, இதெல்லாம் விட மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இந்த உலகத்தில் என்ன இருக்கு? ஸ்திரீகளை பொறுத்த வரைக்கும் மிக கொடுமையான வேதனையை அடைந்து ரொம்ப கஷ்டத்தோடல இந்த புத்திரர்களை பெறுகின்றார்கள். அந்த பிள்ளைகளை அன்பாக வளர்க்கவும் செய்கின்றார்கள். அதுக்கப்புறம் இந்த பிள்ளை எப்படிப்பட்டவனாய் இருப்பானோ அப்படின்ற கவலையும் அவர்களுக்கு வருகின்றது. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்றார். ஸ்திரீகள் இந்த கணவனை சார்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அதான் இப்ப கல்யாணமான பிறகு நம்ம புகுந்த வீடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கொடியவர்களான கணவனை சார்ந்த எல்லாரிடமும் கூட இருந்து கொண்டு அவர்களால் வெறுக்கப்பட்டும் அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை எப்பவுமே அவங்க செஞ்சிட்டு இருக்காங்களே, இதுதான் கஷ்டமானதாக நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ புகுந்த வீட்டில் புதுசா ஒரு பெண் நம்ம வீட்டுக்கு வரா அப்படின்னு சொன்னா அவங்கள வெறுப்பது அப்படின்றது மனித இயல்பு. அப்படி இருந்தும் தன்னுடைய காரியத்தை எல்லாம் தவறாமல் செய்து கொண்டிருக்கின்ற அந்த பெண்கள், இதுதான் இருக்கிறதுலேயே கஷ்டமான காரியமா நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. அதனால இந்த மாதிரி ஸ்திரீகளுடைய அந்த பெருமையை நீங்க சொல்லணும் அப்படின்றார். இதுக்கு மார்க்கண்டேயர் சொல்றார், யாராலும் பதில் சொல்ல முடியாத இந்த கேள்விக்கு நான் ரொம்ப சந்தோஷமா நான் பதில் சொல்றேன். சில பேர் தாய் தான் சிறந்தவள்னு சொல்றாங்க, சிலர் தந்தை தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. எந்த தாய் குழந்தைகளை நன்றா வளர்க்கிறாளோ அவ செய்ய முடியாத காரியத்தை செய்கின்றாள். ஏன்னா குழந்தையை வளர்ப்பது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய செயல் அப்படின்றாரு. இன்னைக்கு பெரும்பாலும் நாம் சொல்கின்ற ஒரு விஷயம், உங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் தான் சும்மா இருக்காங்க. வீட்டில் சும்மா இருக்கிறது அப்படின்றது இந்த ஆம்பளை பயில ஒரு நாள் வீட்டில் சும்மா இருந்தானுங்கன்னா தெரியும் அந்த சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அண்டு ஒர்க்கிங் விமன் அப்படின்னா அவங்கள பெரிதாக நினைக்கிறதும், வேலைக்கு போகாதவங்களை வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதும் ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு நிறுவனத்தில் போயிட்டு வேலை செய்கிறத விட அந்த குழந்தைகளை நல்ல குடிமக்களாக நல்ல பிள்ளைகளாக வளர்ப்பது அப்படின்றது தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க். மார்க்கண்டேயர் சொல்றார், பெற்றோர் இவங்க தவத்தினாலும் அந்த தேவதைகளை ஆராதிப்பதனாலும் பல கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு எப்படியாவது பிள்ளை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கின்றார்கள். இப்படி இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்ற பிறகு இவன் எப்படி இருப்பானோ அப்படின்ற ஒரு கவலையும் இருக்கு. பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பசங்க நல்ல புகழோடு இருக்கணும், நல்ல செல்வத்தோடு இருக்கணும், நல்ல அறிவோடு இருக்கணும், தர்மத்தோடு இருக்கணும், இப்படித்தான் விரும்புகின்றார்கள். இப்படி எப்பவுமே இந்த நல்லதை பற்றியே யோசிக்கின்ற அந்த பெற்றவர்கள் அவர்களது ஆசையை எவன் நிறைவேற்றுகின்றானோ அந்த பிள்ளை தான் தர்மங்களை அறிந்தவன். எந்த பிள்ளையால பெத்தவங்க
தாய் தந்தை 2 பேரும் சந்தோஷம் அடைகின்றார்களோ அந்த பையனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நிரந்தரமான புகழும் தர்மமும் உண்டாகின்றன. நீ யாகம் கூட செய்ய வேண்டாம், சிரார்த்தம் உபவாசம் இது கூட வேண்டாம். அந்த கணவனுக்கு சிசுருஷை செய்கின்ற பதிவிரதை இருக்கா இல்லையா, அதுலேயே அவள் சொர்க்கத்தை அடைகின்றாள், இது நிச்சயம் அப்படின்றாரு மார்க்கண்டேயர். இப்போ இன்னொரு முக்கியமான வரலாற்றை கூறுகின்றார். இது நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கௌசிகன் அப்படின்ற ஒரு பிராமணர் இருக்கார். அவர் பெரிய தவம் உள்ளவர், தர்மசீலன். இந்த வேதம் உபனிஷத்துக்கள் இதையெல்லாம் கற்றுத் தேர்ந்தவர். ஒரு நாள் ஒரு மரத்தடியில் உக்காந்துட்டு வேத உச்சாடனம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போ அந்த மரத்துக்கு மேலே ஒரு கொக்கு இருக்கு. அந்த கொக்கு என்ன பண்ணிடுது, அந்த பிராமணன் மேலே எச்சமிட்டு விடுகின்றது. இப்போ இந்த பிராமணன் கோபத்தோட நிமிர்ந்து பார்க்குறார். மேலே அந்த கொக்கு இருக்குது. அதை பார்த்த உடனே அவருக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வருது. கோபத்தோட அவர் அந்த கொக்கை பார்த்த உடனே அப்படியே அவருக்கு தான் தவ வலிமை இருக்குல்ல, அந்த கொக்கு எரிந்து பூமியில் விழுந்து விடுகின்றது, செத்து போயிடுச்சு. ஆனால் அதை பார்த்த உடனே ஆஹா, இந்த விருப்பு வெறுப்பு அப்படின்றது என்னை இந்த மாதிரி காரியத்தை செய்ய வச்சிடுச்சு அப்படின்னு ரொம்பவே துயரம் அடைகின்றார். இப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா கிராமத்தில் இந்த பிக்ஷைக்காக போகின்றார். வீட்டுக்கு போகிறார். அங்கே போயிட்டு பிக்ஷை கொடுங்கள் அப்படின்றார். அப்போது வீட்டுக்குள்ளே அந்த பெண்மணி அவங்க என்ன சொல்கிறாங்க, இது பாத்திரம்லாம் தேய்ச்சிட்ருக்கேன், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அங்கே நில்லுங்கள் அப்படின்றான். இவரும் நின்றுட்டுருக்கார். இந்த அம்மா பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண்மணியுடைய கணவர் வருகின்றார். அவர் ரொம்ப களைச்சி போயிட்டு பசியோடு வரார். அவர் வருத்த பார்த்த உடனே இவங்க அவருக்கு கை கால் அலம்புவதற்கு தண்ணியை கொடுத்து, அதுக்கப்புறம் உட்காருவதற்கு ஆசனத்தை போட்டு, அவருக்கு இலையை போட்டு, அவருக்கு சாப்பாடு பரிமாறி கொண்டு இருக்கின்றார்கள். அவங்க எப்படின்னா, கணவனுக்கு பரிமாறி விட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க சாப்பிடுவாங்க. கணவன் சாப்பிடாம இவங்க எதையுமே சாப்பிட மாட்டாங்க. அப்போது கணவனுக்கு பரிமாறி கொண்டு இருக்கும்போது தான், ஆஹா, வாசலில் ஒருத்தர் பிக்ஷை கொடுங்கோன்னு கேட்டாரே, நாம் அவரை நில்லுன்னு சொன்னோம், அவரை ஒன்றும் கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அவருக்கு பிக்ஷை இடுவதற்காக வெளியில் போகிறான். அப்போது அந்த பிராமணர் கேட்குறாரு, உத்தம ஸ்திரீயே, இது என்னம்மா இது, நீ என்னை நில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ட. இது ஒன்றும் சொல்லாமல் இருந்திருந்தாலோ இல்லை இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலோ கூட அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டுருப்பார். ஆனால் நீ நில்லுன்னு சொல்லிட்ட, அதனால் நான் இங்கே நின்றுட்டே இருக்கேன். என்னுடைய பிக்ஷாடனத்துக்கு தடை பண்ணிட்ட, நீ என்னை இங்கேருந்து அனுப்பலை அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்லும்போதே வார்த்தைகள் கொஞ்சம் மென்மையாக இருந்தாலும் அவருடைய கோபம் நன்றாக தெரிகின்றது அந்த பெண்மணிக்கு. அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க, ஐயா, நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கணும், என்னோட விஷயத்தில் நீங்கள் தயை காட்ட வேண்டும். நான் பண்ணது தப்பு தான், ஆனால் அந்த தப்பை நீங்கள் பொறுத்தருள வேண்டும். அது எனக்கு என்னுடைய கணவர் தான் இருக்கிறதுலையே பெரிய தேவதை. அவர் பசிச்சு ஒரு களைப்போட வந்திருக்காரு, அதனால் நான் அவருக்கு பணிவிடை செய்தேன் அப்படின்னோடனே அந்த கௌசிகன் அப்படின்ற பிராமணர் சொல்கிறார், ஓ, அப்போ பிராமணர்கள்லாம் கௌரவமானவர்கள் கிடையாதுன்னு நினைக்கிறியா? உன்னுடைய கணவன் தான் கௌரவமுள்ளவனாக இருக்கான் அப்படின்னு நினைக்கிறியா? கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கின்ற நீ பிராமணர்களை அவமதிக்கின்றாய். இந்திரன் கூட பிராமணர்களை நமஸ்கரிக்கின்றான். அப்படி இருக்கச்ச பூமியில் இருக்க மனுஷன் இவங்களை மரியாதை செய்யணும் அப்படின்றதுல என்ன சந்தேகம்? உனக்கு ரொம்ப கர்வம், தெரியாம நீ பண்ணிட்டு இருக்க. இந்த ஞானம் உடையவர்களுடைய மகிமையை நீ கேட்டதில்லைன்னு நினைக்கின்ற. இந்த அக்னிக்கு ஒப்பான பிராமணர்கள் இவங்களை அவமதிச்சிங்கன்னு சொன்னா மலைகள் காடுகள் எல்லாத்தையும் அவங்க எரிச்சிடுவாங்க அப்படின்ன உடனே அப்ப அந்த பெண் சொல்றா, பிரம்ம ரிஷியே, நான் கொக்கு இல்லை, கோபத்தை விட்டுடுங்க. கோபத்தினால உங்கள் பார்வையினால் என்னை என்ன செஞ்சிருவீங்க நீங்கள்? நான் தேவர்களுக்கு சமான பெரிய மனசுள்ள அந்த பிராமணர்களை என்றைக்குமே அவமதிப்பதில்லை. ஆனால் நீங்கள் இந்த தவறை பொறுக்க வேண்டும். இந்த ஞானமுடைய பிராமணர்களுடைய சக்தி மகிமை இதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த பிராமணர்களுடைய கோபத்தினால என்னென்னலாம் ஆகும் அப்படின்றதும் எனக்கு தெரியும். ரொம்ப கெட்ட எண்ணம் உள்ள அந்த வாதாபி, அந்த அசுரன், அவன் பிராமணர்களை அவமதித்ததனால் அகஸ்தியர்கிட்ட போயிட்டு அவர் அவனை ஜீரணம் பண்ணிட்டார் அப்படின்றதும் எனக்கு தெரியும். இந்த பிராமணர்களுடைய நிறைய பெருமைகள் கேட்கப்படுகின்றன, சொல்லப்படுகின்றன. அதே மாதிரி பிராமணரே இந்த மாதிரியான மகாத்மாக்களுக்கு கோபமும் அதிகம்,
அனுக்கிரகமும் அதிகம். இந்த தப்பை நீங்க பொறுத்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு பணிவிடை செய்கின்றேன் இல்லையா, இந்த தர்மம் தான் எனக்கு எல்லாத்த விட பெரியதாக இருக்கின்றது. எல்லா தேவதையை காட்டிலும் என் கணவர் தான் எனக்கு மிகப்பெரிய தேவதை. அந்த கணவனுக்கு நான் என் கடமையைத்தானே செஞ்சேன். இந்த கணவனுக்கு பணிவிடை செய்ததற்கு பலன் என்ன தெரியுமா? நீங்க அந்த கொக்கை உங்க கண்களால் கோபத்தால் எரித்து விட்டீர்கள் அப்படின்றது இப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. மனுஷங்களுக்கு கோபம் அப்படின்றது அவனுடைய உடலுக்கு எதிரி. நீங்க கோச்சிக்காதீங்க. பதிவிரதையான என்னை கொக்கு மாதிரிலாம் அவங்களால கொல்ல முடியாது. இப்போ இன்னும் சில விஷயங்களை சொல்றா அந்த பெண். எவன் ஒருவன் கோபத்தையும் அந்த ஆசையையும் விட்டு விடுகின்றானோ அவனையே தேவர்கள் பிராமணனாக அறிகின்றார்கள். எவன் ஒருவன் இந்த உலகத்துல சத்தியத்தை மட்டுமே பேசுகின்றானோ, ஆச்சாரியனை சந்தோஷப்படுத்துகின்றானோ, மற்றவங்க இவனுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாம இருக்கானோ அவனையே தேவர்கள் பிராமணனாக அறிகிறார்கள். எவன் ஒருவன் தன்னுடைய அந்த இந்திரியங்களை ஜெயிக்கின்றானோ, தர்மம் மட்டுமே முக்கியம்னு நினைக்கின்றானோ, வேதாத்தியனத்தில் பற்றுள்ளவனாக இருக்கின்றானோ, காமம் கோபம் ரெண்டுத்தையும் எவன் கட்டுப்படுத்தி இருக்கின்றானோ அவனைத்தான் தேவர்கள் பிராமணனாக அறிகின்றார்கள். எவன் ஒருவன் வேதங்களை அத்தியனம் செய்விப்பானோ, தானும் அத்தியனம் செய்கின்றானோ, எவன் யாகம் செய்கின்றானோ, மற்றவங்களுக்காக யாகம் செய்விக்கின்றானோ, சக்திக்கு தக்கபடி தானம் செய்கின்றானோ அவனைத்தான் தேவர்கள் பிராமணனாக அறிகின்றார்கள். பிராமணரே, இந்த பிராமணனுக்கு வேதம், மன அடக்கம், அதுக்கப்புறம் மனம் வாக்கு காயம், இது மூன்றினுடைய ஒற்றுமை, இந்திரிய நிகிரகம், இதையெல்லாம் சாஸ்வதம்னு சொல்றாங்க. அந்த சாஸ்வதமான தர்மமானது எந்த விதத்திலும் அறிய முடியாதது. அந்த தர்மம் தான் சத்தியத்தில் உண்மையில் நிலை பெற்று இருக்கின்றது. இந்த சூக்ஷ்மமான தர்மம் தான் பலவாறாக காணப்படுகின்றது. நீங்களும் இந்த தர்மத்தை எல்லாம் அறிந்தவர், இந்த வேத அத்தியனத்தில் பற்றுள்ளவர். ஆனா தர்மத்தை நீங்கள் உள்ளபடி தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். இந்த உத்தமமான தர்மத்தை நீங்க தெரிஞ்சிக்காம இருந்தீங்கன்னா மிதிலாபுரிக்கு போயிட்டு தர்மவியாதர் அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு தர்மத்தை போதிப்பார். தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்பவர், உண்மையை பேசுகிறவர், இந்திரியங்களை வென்றவரான வியாதர் மிதிலையில வசிக்கிறார். அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் உங்களுக்கு தர்மங்களை எல்லாம் எடுத்து சொல்வார். உங்க இஷ்டப்படி நீங்க அவர்கிட்ட போங்க, உங்களுக்கும் மங்களம். அந்த வியாதர் உங்களுடைய சந்தேகத்தை எல்லாம் போக்குவார். நான் ஏதோ அதிகமா சொல்லியிருந்தாலும் என்னுடைய அந்த தவறையெல்லாம் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். தர்மத்தை நல்லா தெரிஞ்சவன் என்னைக்குமே ஸ்திரீகளுக்கு இம்சை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இதை கேட்ட உடனே அந்த கௌசிகர் என்ற பிராமணர் சொல்றார், அம்மா உனக்கு மங்களம் உண்டாகட்டும், என்னுடைய கோபம் போய்விட்டது. நீ என்னை நிந்தை செய்கிற மாதிரி இதை சொன்னாலுமே இதனால எனக்கு நன்மைதான் உண்டானது. நான் மிதிலைக்கு போகிறேன், அங்க போயிட்டு அந்த வியாதரை சந்தித்து காரியத்தை நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அந்த வியாதரை சந்திப்பதற்கு கிளம்புகின்றார். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.